வணக்கம் அன்பர்களே. சோறு கண்ட இடம் சொர்க்கமா, ஊரு சுத்தி பார்க்க உனக்கு என்னமா? ஜமுனா ராணி சந்திரபாபுவை பார்த்து கேட்குற கேள்வி இது. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா என்ன, அதை பற்றி பார்க்க போகிறது தான் இந்த காணொளி. எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நிமிஷம், இதை பார்த்து முடித்தவுடனே உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். அதனால் ஒருத்தருக்காவது இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஐப்பசி மாதம் பௌர்ணமி அப்படின்னாலே சிவாலயங்கள்ல ஒரே கோலாகலம். என்ன அது? அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகம் சிவனுக்கு ஏன் செய்யப்படுகிறது? ஒரு கேள்வி. அன்னாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் ஏன் செய்யப்படுகிறது? இரண்டாவது கேள்வி. இந்த அன்னாபிஷேகத்தை பார்ப்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்கள் என்ன? இது மூன்றாவது கேள்வி. இந்த மூன்று கேள்விகளுக்கு விடையை பார்ப்பதுதான் இந்த காணொளியின் நோக்கம். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திருவிளையாடல் திரைப்படத்துல பார்வதி தேவியானவர் ஒரு டப்பாவை எடுத்து அதுல ஒரு எறும்பை பிடிச்சி போட்டு மூடி வச்சுட்டு தன் கணவனான சிவபெருமானை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னங்க, இன்னைக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளந்துட்டீங்களா? ஆம் தேவி, படி அளந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி தேவி, இந்த டப்பாக்குள்ளார இருக்கிற எறும்புக்கும் சாப்பாடு போட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே டப்பாவை திறப்பாங்க. உள்ளார பார்த்தா அது எறும்பு ஒரு அரிசியை கவி கொண்டு இருக்கும். இது ஒரு நிகழ்வு. இன்னொன்று, அசோக் குமார் அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்கேடி பாகவதர் ஒரு பாட்டு பாடுவார். கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல்லுணவே தந்து போற்றும் தயாளன். கருப்பையில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு கூட உணவளித்து காத்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானுக்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது நாம் அன்னம் அளித்து, அதாவது அன்னத்தினால் காப்பு செய்து, அதாவது அன்னாபிஷேகம் செய்து நமது நன்றியை தெரிவிப்பதுதான் இந்த அன்னாபிஷேக பூஜை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப இரண்டாவது கேள்வி, ஐப்பசி மாத பௌர்ணமியில் ஏன் அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கு விடை தெரிய வேண்டுமானால் ரெண்டு புராண கதை, ஒரு விஞ்ஞான நிகழ்வு. இதை சொல்ற, கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஏகபத்தினி விரதம். ஆனால் நிலா இருக்கே சந்திரன், அவனுக்கு 27 மனைவிமார்கள் தான். அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணின்னு ரேவதி வரையில் சொல்றமே 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரங்களும் சந்திரனுக்கு மனைவிமார்கள். ஆனால் சந்திரன் பாரபட்சம் காட்டினான். என்ன பண்ணான்னா, ரோஹிணியிடம் மட்டும் மிகுந்த அன்பை செலுத்தினான். மற்ற நட்சத்திரங்களை, அதாவது மற்ற மனைவிமார்களை கவனிப்பதே இல்லை. மற்ற 26 பேரும் கவலையுற்றார்கள். நேராக தக்ஷன்ட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி பண்றார் அப்படின்னு. உடனே அவருக்கு கோபம் வந்தது தக்ஷனுக்கு. நேராக வந்தா, சந்திரா, உனக்கு நான் சாபம் இடுகிறேன். நீ கொஞ்சம் கொஞ்சமாக அழகு இழந்து கரைந்து மறைந்து போவாய்னு சாபம் விட்டுறார். உடனே கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிறார் சந்திரன். சந்திரன்னா பேரழகு உடையவன் இல்லையா? ஆனால் அவருக்கு 16 கலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. 13 கலைகள் மறைஞ்சு போச்சு. 3 கலை தான் பாக்கி இருக்கு. அதாவது ஒரு சின்ன கோடு அளவுக்கு தான் இருக்கிறார். அந்த சமயத்தில் பொறி தட்டின மாதிரி ஒரு ஐடியா. நேராக திங்களூருக்கு வரார். எங்க திருவையாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்களூருக்கு வந்து கைலாசநாதர் காலில் வந்து விழறார், தபஸ் பண்றார். பெருமானே, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறார். சிவபெருமான் தோன்றினார், இல்லப்பா, ஒருத்தர் கொடுத்த சாபத்தை நான் மாற்ற முடியாது, ஆனால் நான் உனக்கு வரமளிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு வரம் தரார். நீ தேஞ்சிக்கிட்டே தான் வருவ, ஆனால் முற்றிலும் தேய்ந்த பிறகு மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பூர்ணச்சந்திரனாக ஆகி அழகாக காட்சி தருவாய். அந்த வரத்தை நான் உனக்கு தருகிறேன்னு சொல்றார். அப்படியே அந்த பிறைச்சந்திரனை எடுத்து தன்னுடைய தலையிலையும் சூட்டிக் கொள்கிறார். அந்த மாதிரி அவர் பிறைச்சந்திரன் வளர்ந்து பௌர்ணமி நிலவாக ஆன நாள் ஐப்பசி மாத பௌர்ணமி. அதனால்தான் அந்த பௌர்ணமி நன்னாளில் அன்னாபிஷேகம் செய்கிறோம். என்ன சார் இது, இந்த கதைக்கும் அன்னாபிஷேகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. தெரியுது, சொல்றேன் கேளுங்க. நவகிரகங்களிலே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் பிடித்தம். உதாரணமா சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு பிடித்தம், வியாழ பகவானுக்கு கொண்டைக்கடலை பிடித்தம், அதுபோல சந்திரனுக்கு அரிசி பிடித்தம், அரிசி பிடித்தமாக இருப்பார். அதனாலே சந்திரனை தனது தலையில் சூட்டி கொண்ட சிவபெருமானுக்கு அரிசியால் செய்யப்பட்ட அன்னத்தினால் அபிஷேகம் செய்தால் சிவபெருமான் மனம் குளிர்வார். அப்படிங்கிறதால தான் ஐப்பசி மாத பௌர்ணமி நன்னாளிலே நாம அவருக்கு அன்னாபிஷேகம் செய்கிறோம். இது ஒரு காரணம். இன்னொரு புராண கதை இருக்கு. படைக்கும் தொழிலை மேற்கொண்ட பிரம்மனுக்கு ஒரு காலத்துல 5 தலைகளாம்.
அதனால அவருக்கு ரொம்ப கர்வம். நாம தான் படைக்கிற தொழிலை மேற்கொண்டு இருக்கிறோம், சிவனை விட உயர்ந்தவன் தான் தான் அப்படிங்கிற கர்வம். இதை அறிந்த சிவன் அவருடைய ஆணவத்தை அடக்குவதற்காக அவருடைய ஒரு தலையை சிவபெருமான் கொய்து விடுகிறார். அப்படி விட்டெறிகிறார். அது கீழே விழற, கையிலே ஒட்டிக்குது. அப்போ ஒரு அசரீரை கேட்குது, என்னன்னா, ஏ சிவனே, இந்த பிரம்ம கபாலம் உன் கையோடு ஒட்டி கொண்டிருக்கும், நீ தெரு தெருவா போய் பிச்சை எடுக்கணும். வீடு வீடா பிச்சை எடுக்கும்போது எப்போது இந்த கபாலம் உணவால் நிறைகிறதோ அப்போதுதான் அந்த பிரம்ம கபாலம் உன்னை விட்டு நீங்கும், அதுவரையில் பிரம்மஹத்தி தோஷம் உன்னை பிடித்திருக்கும் அப்படின்னு ஒரு அசரீரை கேட்குது. சிவபெருமானும் வீடு வீடா போய் பவதி பிக்ஷாம் தேகின்னு பிச்சை எடுக்கிறார். போடக்கூடிய பிச்சை உணவெல்லாம் அந்த கபாலம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, நிறையவே இல்லை. கடைசியா காசிக்கு போறார். அங்க அன்னபூரணி அம்மன் இருக்காங்க. அங்க போய் பவதி பிக்ஷாம் தேகி அப்படின்னு பிச்சை எடுக்கும்போது அன்னபூரணி அம்மன் அங்கேருந்து வராங்க. மனம் கனிந்து சந்தோஷமா நிறைய பிச்சை எடுக்கிறார்கள் அன்னத்தை. அந்த அன்னத்தை அந்த பிரம்மகபாலம் சாப்பிடல. பிச்சை இட இட என்ன ஆகுது, அந்த பிச்சை பாத்திரம் நிறைகிறது. நிறைந்த பிறகு அந்த பிச்சை பாத்திரம், அதாவது பிரம்மகபாலம் சிவனுடைய கையை விட்டு நீங்கி கீழே விழுந்து விடுகிறது. இது நடந்த நாள் ஐப்பசி பௌர்ணமி அப்படின்னு புராணம் சொல்லுது. அதனால தான் ஐப்பசி பௌர்ணமியிலே நாம் அன்னாபிஷேகம் செய்கிறோம். சரி, அந்த விஞ்ஞான நிகழ்வு என்ன தெரியுமா? சூரியனை சுற்றி வருகிற கோள்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருவதில்லை, ஒரு நீள்வட்ட பாதையில், அதாவது முட்டை வடிவ பாதையில் சுற்றி வருகின்றன. அதே மாதிரி ஒவ்வொரு கோளை சுற்றி இருக்கக்கூடிய நிலவும் நீள்வட்ட பாதையில் தான் சுற்றி வருகிறது என்பது விஞ்ஞானம். அப்படி பூமியை சுற்றி வருகிற நிலவு பூமிக்கு அருகில் எப்போ வரும் அப்படின்னா ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தான் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. அதனால தான் ஐப்பசி பௌர்ணமி அன்றைக்கு நாம் இறைவனை மகிழ்விப்பதற்காக அன்னாபிஷேகம் செய்கிறோம். இப்போ மூன்றாவது கேள்வி, ஐப்பசி மாத பௌர்ணமியிலே சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வதால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் என்ன? ஒரு சோற்று பருக்கையை எடுத்து பாருங்க, அது லிங்க வடிவத்தில் இருக்கும். அதாவது அன்னாபிஷேகம் என்பது கோடிக்கணக்கான சோற்று பருக்கைகளால் செய்யப்படுகின்ற அன்னக்காப்பு இல்லையா? அதனால ஒரே க்ஷணத்துல கோடிக்கணக்கான லிங்கங்களை பார்த்து தரிசித்த ஒரு புண்ணியம் நமக்கு அன்னாபிஷேக தரிசனத்தால் நமக்கு கிடைக்கும். ஒரு அறிவியல் ரீதியான உண்மை என்ன அப்படின்னா, நாம எந்த வகையான உணவு சாப்பிடுகிறோமோ அந்த வகையான உணர்வுகள் தான் உடம்புல வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம அன்னாபிஷேகத்துக்கு அரிசியை சமைக்கும் போது எப்படி சொல்றோம்? ஓம் நம சிவாய, அரஹர மகாதேவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே சமைக்கிறோம் இல்லையா? அந்த அன்னத்தால் நாம் அன்னக்காப்பு செய்யும் போது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்ற காரணத்தால அந்த பக்தி பெருக்கம் நம்ம உடம்புல ஏற்படும். ஒன்று, அந்த அன்னத்தை நாம் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளும் போதும் நமது உடலிலும் மனதிலும் பக்தி பெருக்கத்தோடு கூட மன தூய்மையும் ஏற்படும் என்பது உண்மை. மூன்றாவது, ஆரம்பத்தில் நான் சொன்னேனே சோறு கண்ட இடம் சொர்க்கமான்னு. ஒரு கல்யாண வீட்டில் சோறு ஆக்கி கொட்டி வச்சிருக்கிறாங்க, அதை பார்த்தா நமக்கு சொர்க்கம் கிடைச்சிருமா? நிச்சயம் கிடையாது. ஆனால் இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்கின்ற காரணத்தினால் நமக்கு சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம். வேதத்தில் ஒரு வரி இருக்கிறது, அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ, அதாவது எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் அன்னம் வடிவில் இருக்கிறான் அப்படின்னு அதுக்கு பொருள். அதாவது அன்னாபிஷேகத்தில் நாம் பங்கு கொள்வதால் நமது வீட்டில் உணவு பஞ்சமே ஏற்படாது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு 2 வார்த்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. ஒன்று அன்ன தோஷம், இன்னொன்று அன்ன துவேஷம். அன்ன தோஷம்னா என்ன? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்போ பசியோட ஒருத்தர் வந்து சாப்பாடு கேட்குறார், அல்லது ஒரு நாய் மாதிரி ஏதோ ஒரு ஜீவராசி பசியோட என் முகத்தை பார்க்குது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம நான் அவங்கள விரட்டுறேன், இது அன்ன தோஷம். சரி, அன்ன துவேஷம்னா என்ன? நான் சாப்பிட உட்காடுறேன், எங்கள் வீட்டு அம்மனி சாதம் கொண்டாந்து வைக்கிறாங்க, கொஞ்சம் குழஞ்சி போச்சு, பார்க்குறேன், இது சாப்பாடா? இது புண்ணாக்கு மாதிரி இருக்கு, களி மாதிரி கிண்டி வச்சிருக்கேன், இது சாம்பாரா? இது சாக்கடை தண்ணியே நான் தேவலை போல இருக்கு அப்படின்னு அன்னத்தை நாம் பழிக்கிறோம் பாருங்க, அது அன்ன துவேஷம். ரெண்டுமே குற்றம்தான், ரெண்டுமே தோஷம்தான். இந்த தோஷம்தான் பாவம் என்பது. இந்த பாவம் போகணும்னா அதுக்கு ஒரே வழி சிவாலயத்துக்கு சென்று அன்னாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மட்டும்தான். அன்னத்தை விநியோகம் செய்த பிறகு மீதமுள்ள அன்னத்தை ஓடும் தண்ணீரில், அதாவது வாய்க்காலில் அல்லது
ஆற்றில் விட்ட பிறகு அந்த அன்னத்தை சின்ன சின்ன மீன்கள் போன்ற ஜீவராசிகள் எல்லாம் உண்ணுகின்ற போது அவற்றின் ஆன்ம பலமும் அதிகரிக்கிறது என்பது உண்மைதானே. எல்லா சிவாலயங்களிலும் தினந்தோறும் அன்னாபிஷேகம் செய்ய முடியாது போனாலும் கூட சிதம்பரத்திலே ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு ரத்தின சபாபதிக்கு அன்னாபிஷேகம் செய்கிறார்கள் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் மிகுந்த பலாபலன்களை அதை தரிசித்தவர்கள் பெறுகிறார்கள் என்பதும் உண்மைதானே. அதனால் அன்பர்களே, விநாயகர் நிவேதன பிரியர், அம்பிகை ஸ்தோத்திர பிரியை, மகாவிஷ்ணு அலங்கார பிரியர், அதுபோல சிவபெருமான் அபிஷேக பிரியர். ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட பொருள்களால் அவருக்கு அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கலாம். அத்தனை பொருள்களிலும் மிகவும் வசதியானது எதுன்னு கேட்டால் அது அன்னம். அன்னத்தால் அபிஷேகம் செய்யும் போது அவர் மனம் குளிர்வார் என்று புராணங்கள் சொல்லுகின்ற காரணத்தினால் இந்த அன்னாபிஷேக வைபவத்திலே நாம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அன்னம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள், அதாவது அரிசி, காய்கறிகள், பழ வகைகள், இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், போய் தரிசனம் பண்ணணும். இப்படி செய்தால் நிச்சயமாக ஈசன் நம்மை காத்தருள்வான். நமது வீட்டிலே, இல்லங்களிலே எக்காலம் காரணம் கொண்டும் எக்காலத்திலும் அன்ன பஞ்சம் என்பதே ஏற்படாது என்பது திண்ணம். ஓம் நம சிவாய. இந்த காணொளி மற்றவங்களுக்கும் பயன்படணும் இல்லையா? அதனால நீங்க ஒருத்தருக்காவது இதை ஷேர் பண்ணுங்க. இது மிகப்பெரிய புண்ணியம். நன்றி, வணக்கம்.